நோய் இல்லையாம் மனிதர்க்கு. அனைவருக்கும் வணக்கம். ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம் முன்னோர் பயன்படுத்திய நம் வீட்டு வைத்திய முறையை தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இஞ்சி நீர். இது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தி வந்த எளிய முறை வீட்டு வைத்தியம் ஆகும். இதன் மருத்துவ பயனையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால், இது கபம், கிறுகிறுப்பு, மூச்சு இடறல், சாதாரண காய்ச்சல், சாதாரண இருமல் போன்ற கப சம்பந்தமான பல பிரச்சனைகளை சரி செய்யும். இஞ்சி நீருக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இஞ்சி நீர் 15 மில்லி, தேன் 10 மில்லி, நல்ல மிளகு பொடி 2 கிராம். இந்த 3 பொருட்களையும் எடுத்து வைக்கவும். முதலில் இஞ்சியை இடித்து பிழிந்து 10 to 15 மில்லி சாற்றை வடிகட்டி எடுக்கவும். அதில் 10 மில்லி தேன் விட்டு கலக்கவும். நன்றாக கலந்த பின்பு நல்ல மிளகு பொடியை மேலில் தூவி நன்றாக கலக்கவும். இந்த அளவுகளில் செய்யப்பட்ட இஞ்சி நீர் பெரியவருக்கு 1 நேரம் மட்டும் பயன்படுத்தவும். இவ்வாறு 2 நேரம் அல்லது 3 நேரம் வைத்து 3 நாள் முதல் 6 நாள் வரை பயன்படுத்தலாம். சிறியவர்களுக்கு வயதிற்கு தகுந்தபடி அளவை குறைத்து பயன்படுத்தவும். குடல் புண் உள்ளவர்கள் இந்த இஞ்சி நீரை சாப்பாட்டிற்கு பின் பயன்படுத்தவும். இது முக்கியமாக கபத்தை வெளியேற்றும். இது சாதாரண முறையில் உள்ள வீட்டு வைத்தியமாகும். உடலில் அதிக பாதிப்பாக நோயின் தாக்கம் காணப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும். அறுசுவையே மருந்து, அதை நீ அருந்து என்று உணவாக. மீண்டும் தொடரும் ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம். நன்றி, வணக்கம்.